மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற யாவற்றையும் மேய்ந்து விடுவார்கள். பயத்தில் நடுங்கிய மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவன் ஒரு தீர்வு தேடினான். மனிதர்களால் இல்லை, தெய்வீக வல்லமையினால் மட்டும் முடியும் என்ற ஒரு எண்ணம் அவனை கட்டி கொண்டது. அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைக்க தீர்மானித்தான். தன் சந்ததியாரின் தேசத்தில் நதியருகே அமைந்த பெத்தூர் என்னும் நகரத்திற்கு அவன் ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தங்கள் கையில் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை எடுத்துக்கொண்டார்கள். மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் பிலேயாமை நோக்கி புறப்பட்டார்கள். இறுதியில் அவர்கள் பிலேயாமிடம் வந்து மோவாபின் அரசன் பாலாக் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவனிடம் சொன்னார்கள். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்படுகிறான். நீர் வந்து அந்த ஜனத்தை எனக்காக சபியுங்கள். ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து இந்த தேசத்திலிருந்து அவர்களை துரத்திவிட முடியும். இராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் இராப்பகல் தங்கினார்கள். பிலேயாம் தேவனின் சத்தத்தை கேட்க தயாராக இருந்தார். அந்த இரவில் தேவன் பிலேயாமிடம் வந்தார். உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? கர்த்தாவே, அவர்கள் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் அனுப்பிய தூதர்கள். அவன் மோவாபின் ராஜா. அவன் என்னிடம் சொல்லிவிட்டான், ஒரு மகா ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிறார்கள். நீ வந்து அவர்களை எனக்காக சபியுங்கள். அப்பொழுது நான் அவர்களோடே யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம். நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் தீர்மானத்துடன்